T20 வேர்ல்டு கப் 2024ல் டீம் இந்தியா வரிசையாக வெற்றியுடன் போயிட்டு இருக்கு. நேற்று ஆன்டிகோ ஸ்டேடியத்தில் பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா நடந்த மேட்ச்சில் இந்தியா அபாரமான வெற்றி அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டீம் இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பவுலர்ஸு கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணத்தினால் டீம் இந்தியா பங்களாதேஷ் டீமை 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தா டீம் இந்தியா செமிஃபைனல் பெர்த் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இங்கேருந்து டீம் இந்தியா செமிஃபைனல்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதோ மிராக்கிள் நடந்தால் தான் டீம் இந்தியா செமிஃபைனல் போகாமல் இருக்கும். இப்போ இந்த மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா நம்ம டீம் இந்தியா எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் டீம் இந்தியா மேலே சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது சில பிளேயர்ஸ் மேலே. ஆனால் இந்த மேட்ச்சில் அவங்களும் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஓப்பனர்ஸ் பேட்டோட ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சிவந்துவே இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. நம்மளோட பவுலர்ஸ் பார்த்தா எல்லாம் சேர்ந்து ஆப்போனன்ட் டீமை புளிஞ்சு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஹீரோ மற்றும் கும்பு பாண்டியா ஐபிஎல்லில் தன்னோட பெர்ஃபார்ம் காரணத்தினால் நிறைய பேர் அவர் கிரிட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் T20 வேர்ல்டு கப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சாக இருக்குது. ஐபிஎல்லில் நம்ம பார்த்து ஹார்திக் பாண்டியா இவர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் நினைக்கிற மாதிரி இந்த வேர்ல்டு கப்பில் ப்ரில்லியண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. மெயின்லி இந்த மேட்ச்சில் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் பேட்டிங் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இம்பேக்ட் ஒரு மேட்ச் வின்னிங்ஸ் நாக்கு ஆடிருக்காருன்னு சொல்லலாம். பவுலிங்கில் பார்த்தாலும் நம்ம டீம் இந்தியாவுக்கு அந்த இனிஷியல் பிரேக் டூ அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் பிளேயில் வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் டீம் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. இந்த டிசிஷன் பார்த்தோன்னா பங்களாதேஷ் டீமுக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பிச்சு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு லைட்டாக ஹெல்ப் இருந்தது. இதோட டே மேட்ச் காரணத்தினால் மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆன பிறகு பிச்சு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக மாறும். இது பங்களாதேஷோட கேப்டன் கணிக்கவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் பிச்சு ஸ்லோவாக பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்குது. இனிவே இந்தியா டாஸ் தோத்துட்டு பேட்டிங் வந்தாங்க. எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் டீம் இந்தியா ஓப்பனர்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் இந்த ஓப்பனர்ஸ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த மேட்ச்சில் பரவாயில்ல. எஸ்பெஷலி நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மா அந்த இன்டென்ஸ் காட்டியிருக்காரு. வெறும் 11 பாலில் 23 ரன் அடிச்சிருக்காரு. அப்படியே விராட் கோலி பார்த்தாலும் டைம்லி பிக் ஷாட்ஸ் அடிச்சிருக்காரு. மெயின்லி அவரோட இன்னிங்ஸில் 3 சிக்ஸஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து 3.4 ஓவரில் டீம் இந்தியாவுக்கு 39 ரன்ஸ் அடித்து ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா அவுட் ஆன பிறகு டீம் இந்தியா இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிருக்கு. வந்துட்டு பார்த்தா வந்த உடனே பெரிய ஷாட்ஸ் அடிக்க முடியல, டைம் எடுத்திருந்தார். அப்படியே விராட் கோலி பார்த்தாலும் இன்னிங்ஸ் கைட் பண்ண பார்த்தாரு. பவர் பிளேயில் 65 ரன்ஸ் வரையும் அடிக்கிற டீம் இந்தியா பார்த்தோன்னா 53 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் கோலி மட்டும் டைம்லிசி பவுண்ட்ரிஸ் அடிச்சுட்டு தான் இருந்தார். மெயின்லி நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி இந்த இன்னிங்ஸில் 3 சிக்ஸஸ் இருக்குது. நம்ம கோலி பார்த்தோன்னா எப்போவுமே ரிக்ஸ் எடுக்காமல் ஒரு ஆங்கர் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் தான் ஆடுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் இன்டென்ஸ் கிளியராக இருந்தது. அட்வீல் பவுண்டரிஸ் அடிக்க தான் பார்த்தாரு. அஃப்கோர்ஸ் அவரோட டோட்டலான இன்னிங்ஸ் பார்த்தோன்னா 28 பாலில் 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 132. ஆனால் ஸ்டில் பார்த்தோன்னா விராட் கோலி பேட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுது. அவரோட அவுட் ஆன பால் கூட ஒரு பெரிய ஷாட் கிட்ட ட்ரை பண்ணி அவுட் ஆகியிருக்காரு. இந்த மேட்ச்சில் இது வரையும் நம்ம ஓப்பனர்ஸ் இன்டென்ஸ் இந்த மேட்ச்சில் வந்தது. எனிவே நல்லா போயிட்டே இருக்க இன்னிங்ஸ்க்கு சஞ்சீவ் மாசான் வந்து பிரேக்ஸ் போட்டிருக்காரு. 9 ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுக்கு விராட் கோலி கீன் பவுல்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாலுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமான பாலுக்கு சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகிட்டார். 71 ரன்ஸுக்கு ஒரு விக்கெட்டாக இருந்த டீம் இந்தியா 77 ரன்ஸுக்கு 3 விக்கெட்டாக மாறி இருக்கு. இந்த ஓவரில் சஞ்சீப் சனை நல்ல ரிதமில் இருந்தார். இந்த ஓவர் காரணத்தினால் பங்களாதேஷ் டீம் ஒரு மினி கம்பேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ரிஷப் பண்ட் நல்லா ஸ்டெப் அப் ஆகியிருக்காரு. அது வரையும் ஸ்லோவாக பேட்டிங் பண்ண ரிஷப் பண்ட் ட்ரிங்க்ஸ் பேக் அப்புறம் நல்லா ஸ்டெப் அப் ஆகி எஸ்பெஷலி முஸ்தபிஜூர் போட்டால் 11 ஓவரில் 2 4s ஒரு 6 அடிச்சிருக்காரு. தென் ரிஷாத் ஹுசேன் பவுலிங்கில் கூட ஒரு 6 and 4 அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்பீடாக ஆட பார்த்து தன்னோட விக்கெட் லாஸ் ஆகியிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்லி இன்னொரு வாட்டி லெக் ஸ்பின்னருக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது தன்னோட விக்கெட் போயிருக்கு. பந்து பார்த்தா இந்த மேட்ச்லேயும் தன்னோட ஃபைன் ஃபார்ம் கண்டினியூ பண்ணியிருக்காரு. 26 பாலில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மெயின்லி ஒரே ஓவரில் டீம் இந்தியா 2 விக்கெட்ஸ் விட்டுக்கப்புறம் திருப்பி அந்த மூமெண்ட் கொண்டு வந்தது ரிஷப் பண்ட் மட்டும்தான். பண்ட் அவுட் ஆன பிறகு திருப்பி ஒரு டீம் இந்தியாவுக்கு ஒரு 2 குவைட் ஓவர்ஸ் வந்தது. மெயின்லி சிவந்துவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. ஆனால் ஹார்திக் பாண்டியா பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் இனிஷியேட் எடுத்து ஷார்ட்ஸ் அடித்து ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பிளேயர் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டியோட ஸ்பின்னர்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா பார்த்தோன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காரு. சிவந்துவே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் மேலே அட்டாக் பண்ணி ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 34 பால்ஸில் 53 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தோன்னா நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வரத்துக்கு ஒரு கீ பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது.
இதுக்கு முன்னாடி வரையும் சிமந்துவே நல்ல ஃபார்மில் கிடையாது. ஆனால் இந்த மேட்ச்சில் 24 பாலில் 34 ரன்ஸ் அடித்து ஒரு நல்ல டச்சுக்கு வந்திருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் டச் கொடுத்தது ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா ஒரு மைண்ட் ப்ளோயிங் பேட்டிங் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பேட்டிங் ஆடி ரொம்ப நாள் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா எப்படி ஃபினிஷ் பண்ணியிருந்தாரோ அதே போல தான் இந்த மேட்ச்சில் வின்டேஜ் கும்பு பாண்டியாவை காட்டியிருக்காரு. வெறும் 27 பாலில் 50 ரன் அடிச்சிருக்காரு. தன்னோட குக் ஃபயர் ஆஃப் செஞ்சுரியை நம்ம டீம் இந்தியா ஸ்கோருக்கு மெயின்லி நம்ம டீம் இந்தியா 190 ஸ்கோர் புஷ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா பேட்டிங்னால தான். மெயின்லி இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா பார்த்தோன்னா நம்பர் 6 வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. T20 வேர்ல்டு கப்பில் இது வரையும் நம்பர் 6 வந்து எந்த பேட்ஸ்மேன் ஆஃப் செஞ்சுரி அடித்தது கிடையாது. இந்த ரெக்கார்டு ஹர்திக் பாண்டியா கிரியேட் பண்ணியிருக்காரு. இன்னும் பங்களாதேஷ் பவுலிங் விஷயம் பார்த்தோன்னா சஞ்சீவ் தாசன் மட்டும்தான் ஒரு எக்ஸலண்ட் பவுலிங் போட்டார். 4 ஓவர்ஸில் 32 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் மீதி பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ப்ரூவ் ஆகியிருக்காங்க. மெயின்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முஸ்தபிசுர் ரஹ்மான், சகிபுல் ஹசன் 2 பேருமே எக்ஸ்பென்சிவாக மாறியிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து 12 அகாடமியோட அதிகமான பவுலிங் போட்டிருக்காங்க. இம்பேக்ட் மீதி பவுலர்ஸோட அந்த எஃபெக்ட் கொடுக்க முடியல. ஆனால் சேஜிங் விஷயத்துக்கு வந்தோன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு சாலிட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 4.3 ஓவர்ஸில் 34 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஓப்பனர்ஸ். மெயின்லி லிட்டன் தாஸ் நம்ம டீம் இந்தியா மேலே இன்னொரு வாட்டி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சார். அகெயின் த கோல்டன் மேன் ஹர்திக் பாண்டியா வந்து டீம் இந்தியாவுக்கும் அந்த இனிஷியல் பிரேக் டூ கொடுத்துருக்காரு. லிட்டன் தாஸ் அவுட் ஆகிறதுக்கு வரையும் பங்களாதேஷ் இன்னிங்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவர் எப்போ அவுட் ஆகிருக்காரோ அவனோட ரன் ரேட் டிப் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட கேப்டன் சாண்டோ மற்றும் தஞ்சித் இவங்க இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்தது. ஆனால் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரல. மெயின்லி குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்ஸில் ஒரு எக்ஸலண்ட் பவுலிங் போட்டிருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்க முடியலனும் அதுக்கப்புறம் 3 ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட பவுலிங் காரணத்தினால் பங்களாதேஷ் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா 2 பேருமே ஒரு ஃபயரி பவுலிங் போட்டிருக்காங்க. மெயின்லி பும்ரா ஆல் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. 40 ரன் அடித்து சாண்டோ சாலிடாக தெரியும் போது 16வது ஓவரில் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவாக பேட்டிங் பண்ண உசேன் விக்கெட் கூட பும்ரா தான் எடுத்திருக்காரு. பங்களாதேஷுக்கு டெத் ஓவர்ஸில் பேட்டிங் பார்த்தோன்னா ரிஷாத் மட்டும்தான் ஒரு நல்ல பேட்டிங் பண்ணியிருக்காரு. 10 பால்ஸில் 24 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மீதி பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நல்லா சொல்கிற மாதிரி பேட்டிங் பண்ண முடியல. மெயின்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முகமது உல்லா மாதிரி பேட்ஸ்மேன் 15 பாலில் 13 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஷகிப் பார்த்தனும் ஜாகிர் அலி பார்த்தனும் பெருசாக ரன்ஸ் அடிக்க முடியல. பங்களாதேஷ் டீமுக்கு அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு கம்ஃபர்டபுள் ரன் ஸ்கோர் வரல. இதன் காரணத்தினால் அவங்களோட டீம் 20 ஓவர்ஸ்க்கு 146 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. டீம் இந்தியா பவுலிங்ஸில் பார்த்தோன்னா குல்தீப் யாதவ் 19 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பும்ரா பார்த்தாலும் 13 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் எல்லா மேட்சிலும் கண்டினியூஸாக ரன்ஸ் கொடுக்காம விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. நமக்கு பும்ரா மாதிரி பவுலர் இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தா கூட 4 ஓவர்ஸில் 30 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் இவர் எடுத்த விக்கெட்ஸ் டெத் ஓவரில் எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் எடுக்க முடியல. ஆனால் இந்தியாவோட லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஜடேஜா, அக்சர் பட்டேல் 2 பேருக்குமே விக்கெட்ஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட இருந்தாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கு முன்னாடி டீம் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இதே ஃபார்ம் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் கூட கண்டினியூ பண்ண ஆஸ்திரேலியா டீமு கூட நம்ம இந்தியா டீம் தோக்கடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் ஹீரோ மற்றும் பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்ட் ஷோவோட அவருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதே ஃபஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியா ICC டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த 36 இன்னிங் மேட்ச்சில் கூட ஒரு வாட்டி கூட அவரால் ஜெயிக்க முடியல. பார்க்கணும் ஹர்திக் பாண்டியா இதே ஃபார்ம் மீதி மேட்ச்சில் கூட கண்டினியூ பண்ணுவாரான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.